இந்த மே மாதம் 17ஆம் தேதி சனிக்கிழமை இந்த காலையில எங்களோடு இணைந்திருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மனதார நாங்க உங்களை வாழ்த்துறோங்க. இன்னைக்கு நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க. நல்ல ஆண்டவருடைய வார்த்தை கேட்டுட்டு இருக்கீங்க. நல்ல ஆண்டவருடைய பிரசன்னத்துல நீங்க வந்திருக்கீங்க. தேவனாகிய கர்த்தருடைய தெய்வீக ஆசீர்வாதங்கள் உங்க கூடவே இருக்குங்க. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக, இன்பமான நாளாக, உங்கள் துக்கம் வருத்தங்கள் நீங்கி நல்வாழ்வு பெறுகிற, அற்புதங்களை பெறுகிற நாளாக உங்களுக்கு அமையும் என்று உங்களை நாங்க வாழ்த்துறோம். உங்களுக்காக நாங்க ஜெபம் பண்ண போறோம். இந்த உலகத்துல உங்களுடைய நன்மையை விரும்புகிற ஒரு நல்ல தேவன் இருந்தாலும், உங்களுடைய நன்மையை விரும்பாத உங்களுடைய பகைஞர்கள், விரோதிகள், தீங்கிழைக்கக்கூடியவர்கள், உங்களுடைய நன்மைக்கு எதிரான பல கூட்டங்கள் இருக்கலாம். அவங்களெல்லாம் நினைச்சு நீங்க வருத்தப்படாதீங்க. ஆண்டவர் சத்துருக்களுக்கு முன்பதாகவே உங்களுக்கு பந்தி ஆயத்தப்படுத்துவார். உங்களை சுற்றிலும் சத்துருக்கள் இருக்கிறார்கள் என்று பயந்து விடாதீர்கள். அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் உங்க கூடவே இருக்கக்கூடிய ஆண்டவர் மகா பெரியவர். வேலை ஸ்தலத்துல என் மேல எரிச்சலா இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நான் படிக்கிற ஸ்தலத்துல என் மேல எரிச்சலா இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. என் குடும்பத்துல என் மேல எரிச்சலா இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. என் வளர்ச்சியை விரும்பாதவர்கள், எனக்கு முன்னாடி நல்லா பேசிட்டு எனக்கு பின்னாடி பதிவிருக்கிறார்கள், கண்ணி வைக்கிறார்கள் என்று ஒரு சூழல் உங்களுக்கு இருக்குமேயானால் பதற வேணாம், பயப்படாதிருங்கள். எஸ்தரின் புஸ்தகத்துல 127 தேசத்தில் இருக்கக்கூடிய தேவஜனங்கள் கதறணும், பதறணும், சிதறணும், அழியணும், நாசமா போகணும்னு சொல்லிட்டு துஷ்ட ஆமான் எந்த அளவுக்கு தீய கிரியை செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு நாசமான ஒரு வேலையை செஞ்சான். எதிரிகள் எவ்வளவு நாசமான வேலையை செஞ்சாலும் அந்த நாசமா போற விஷயத்தை நன்மையா மாத்துற ஒரு நல்ல ஆண்டவர் இன்னைக்கும் இருக்காருங்க, அன்னைக்கும் இருந்தாருங்க. அந்த ஆண்டவர் என்ன பண்ணாரா? நம்ம வாசிக்க கேட்கலாமா? எஸ்தரின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். வருஷந்தோறும் ஆதார் மாதத்தின் 14ஆம் 15ஆம் தேதிகளை யூதர் தங்கள் பகைஞருக்கு நீங்களாகி இளைப்பாறுதல் அடைந்த நாட்களாகவும், அவர்கள் சஞ்சலம் சந்தோஷமாகவும், அவர்கள் துக்கம் மகிழ்ச்சியாகவும் மாறின மாதமாகவும் ஆசரித்து. எந்த மாசத்துல எந்த நாள்ல தேவ ஜனங்கள் சிதறணும், கதறணும், காயப்படணும், அழியணும், கண்ணீர் விடணும்னு சொல்லி துஷ்ட ஆமான் ஒரு தேதியை குறிச்சானோ அதே நாள்ல ஆண்டவர் காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணினார். அவர்கள் கதற வேண்டிய அந்த நாள்ல அவங்க கதறல, மகிழ்ந்து களி கூர்ந்தார்கள். அவர்கள் சிதற வேண்டிய நாள்ல அவர்கள் சிதறல, சிங்காரமாய் சிரித்து வாழ்வில் முன்னேறினார்கள். அவர்கள் பதற வேண்டிய நாள்ல பதறல, பரிபூர்ணம் பெற்றார்கள். காரணம், தீமையை நன்மையாய் மாற்றுகிற ஒரு தேவனை அவர்கள் நம்பியிருந்தார்கள். இன்னைக்கு கூட நான் சொல்றேன், இந்த காலையில உங்கள் சத்துருவை பார்த்து பயப்படாதிருங்கள். சத்துருக்களிலும் பிரதானமானவராய் இருக்கக்கூடிய தெய்வத்தை நம்புங்க. இந்த நல்ல ஆண்டவர் உங்க வாழ்க்கையில நலமான விஷயங்களை இன்னைக்கு தீர்மானிச்சிருக்கிறார். இந்த நாள் சத்துரு உங்களுக்கு ஒரு தீங்கு செய்வதற்காக, ஒரு கண்ணி வைப்பதற்காக, ஒரு டிராப்ல நீங்க சிக்கிறதுக்காக அவன் பிளான் பண்ணியிருக்கலாம். ஆனா இதே நாள்ல ஆண்டவர் உங்க தலையை உயர்த்தணும், உங்களை மேன்மைப்படுத்தணும், உங்களை மகிழ்ச்சியாக்கணும், உங்களை அலங்காரமாக்கணும், உங்களை ஆசீர்வதிக்கணும் அவர் தீர்மானிச்சிருக்கிறார். நான் சொல்லட்டுமா? உங்களுக்காக தேவன் தீர்மானித்ததை நிறைவேறும். தேவரீர் சகலவற்றையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்ததொன்றும் தடைப்படாது என்று வேதம் சொல்லுகிறதுங்க. அப்ப நீங்க ஏன் பதறணும்? நீங்க ஏன் சிதறணும்? நீங்க பதறக்கூடிய 1000 விஷயங்கள் வந்தாலும் பதறாதீங்க. உங்களை ஆசீர்வாதமா நடத்துற ஒரு அன்புள்ள ஆண்டவர் இந்த காலையில உங்க கையை பிடிக்கிறார். இந்த காலையில உங்களை தொட்டு ஆசீர்வதிக்க போறார். இந்த நாள்ல உங்களை பலப்படுத்தி மெருகேற்ற போறார். இந்த நாள்ல ஆச்சரிய விதமாக உங்களுடைய நல்வாழ்வு பாதிக்கப்பட வேண்டும் என்று எண்ணிய பகைஞர்களுடைய கண்களுக்கு முன்பதாகவே உங்கள் சுகவாழ்வை துளிர்க்க செய்ய போகிறார் ஆண்டவர். தீமை தன் வாயை மூடும்,
தீமை நன்மையாக உங்களுக்கு மாறும். நம்புறீங்களா? அந்த உறுதியான நம்பிக்கைகள் உங்களுக்கு இருக்க நான் விசுவாசிக்கிறேன். சேர்ந்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். இன்னைக்கு நிச்சயமாகவே நீங்க ரொம்ப நல்லா இருக்க போறீங்க. நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணும் பொழுது, இன்னைக்கு பிறந்த நாட்கள், திருமண ஆண்டுகள் காண்கின்ற பிள்ளைகளுக்காகவும் நம்ம சேர்ந்து நம்ம ஜெபம் பண்ண போறோம். ஓகேவா? இன்னைக்கு அருமையான சகோதரி ஏ மணிமாலா அவர்கள் அவங்களுடைய பிறந்த நாளை காண்றாங்க. அதுபோலவே பிரதர் என் சுந்தர், பெலிஷியா பெத்தானி தம்பதியார் இன்னைக்கு திருமண நாளை காண போறாங்க. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை, மே மாதம் 18ஆம் தேதி, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமையில பிறந்த நாள் காணக்கூடிய பிரதர் ஏ தமிழன்பன், சிஸ்டர் ஏ ஹெமி, மகன் செந்தமிழன், இவங்களுக்காக நம்ம விசேஷமா ஜெபம் பண்ண போறோம். ஒருவேளை இன்னைக்கு உங்களுடைய பிறந்த நாட்கள் திருமண நாட்களாய் இருக்குமேயானால் உங்களுக்காக நாங்க விசேஷமா ஜெபம் பண்ண போறோம். நம்ம சேர்ந்து கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? பரலோக தகப்பனே, திருக்குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சமூகத்திலே வருகின்றோம். இந்த அருமையான ஆசீர்வாதமான மே மாதம் 17ஆம் தேதி சனிக்கிழமை இந்த காலையில இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளை தேவரீர் ஆசீர்வதிப்பீராக. உடைய பிள்ளைகளுடைய இருதயங்கள் கலங்காதிருப்பதாக. எதிரிகளை குறித்து, மிரட்டுதலை குறித்து, வியாகுலங்களை குறித்து, வருத்தங்களை குறித்து உம்முடைய பிள்ளைகள் பயப்படவே கூடாது. தீமையை நன்மையாய் மாற்றுகிற ஒரு நல்ல தேவன் நீர் இருக்கின்றீர். இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளை விசேஷமாக நீர் ஆசீர்வதிக்க போகின்றீர். எஸ்தரின் புஸ்தகத்தில் எப்படி தீமையான காரியம் நன்மையாய் மாறினதோ அதுபோலவே இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சத்துருக்கள் தீமை நடக்க வேண்டும் என்று எண்ணி இருக்கலாம். ஆனால் தேவனாகிய கர்த்தர் நீர் அதை நன்மையாகவே மாற்றப் போகின்றீர் ஐயா. இன்றைக்கு எங்கள் பிள்ளைகள் நன்மைகளை காண்பார்களாக, சுக வாழ்வை துளிர்க்க செய்வீராக. இந்த நாள் முழுவதும் உடைய பேராசீர்வாதம் உடைய பிள்ளைகளோடு கூடவே இருப்பதாக. விசேஷமாக இந்த 17ஆம் தேதி பிறந்த நாட்கள், திருமண நாட்கள் காண்கின்ற பிள்ளைகளுக்காகவும், நாளைக்கு 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பிறந்த நாட்கள், திருமண நாட்கள் காணக்கூடிய தேவ பிள்ளைகளுக்காகவும் நாங்கள் விசேஷமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டுகளை நன்மைகளால் முடிசூட்டுகிற தெய்வமே, அன்பான பிள்ளைகளுக்கு நீர் தந்திருக்கக்கூடிய இந்த ஆண்டை நீர் நன்மையால் முடிசூட்டுவீராக. வாழ்நாளெல்லாம் அற்புதமான பிள்ளைகள் களி கூர்ந்து மகிழ்ந்திருக்கும்படி இந்த விசேஷமான நாள் நம்முடைய பிள்ளைகளை நீர் மகிழ்ச்சியாக்குவீராக. உம்முடைய வருகை வரும் மட்டும் இதுபோல இன்னும் அநேக மகிழ்ச்சியான மங்களகரமான ஆண்டுகளை உம்முடைய பிள்ளைகள் காண செய்வீராக. மகிமை கன துதிகள் உமக்கு நாங்கள் செலுத்துகிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமீன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆண்டவருடைய பெரிய அன்பு உங்க மேல இருக்கு. இந்த நாள் அவர் உங்களை அழகா நடத்த போறாரு. உங்களுடைய நல்வாழ்வுக்காக நாங்க தொடர்ந்து ஜெபம் பண்ணிக்கிறோம். மீண்டும் திங்கட்கிழமை காலை இதே வேளை நாம் சந்திப்போம்.